இந்த மாந்திரீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த கோயிலில் போய் சாமிலாம் கும்பிட்றாங்கல்ல சிறந்த பக்தர்களாக, அதாவது கோயிலில் போய் சாமி தீவிர பக்தி செய்யக்கூடிய பக்திமான்கள், அப்புறம் சாமியே கெதின்னு சொல்லி இருந்து கோயில்கள்லே படுத்து தூங்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்கள, அப்படிப்பட்டவங்க. அப்புறம் கோயிலில் சாமி ஆடுவாங்கள்ல சாமியாடிகள், அப்புறம் கோயிலில் பூஜைகள் செய்யக்கூடியவங்க, அவங்கெல்லாம் பாருங்க. இவங்களுக்கு இயற்கையிலே என்ன அப்படின்னா, அந்த சுயமரியாதை சிந்தனை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அவர் நம்ம ஈவேரா பெரியாருனுடைய கொள்கைகள் இருக்கு பார்த்தீங்களா, சுயமரியாதை சிந்தனை. அவரு நிறைய ஸ்டேஜ் மேடைகளில் ஈவேரா பெரியார் சொல்லியிருக்கிறார், கடவுளை நேசிக்காதே மனிதனை நேசின்னு சொல்லிட்டு. அவர் அந்த ஏடிஎம்கே டிஎம்கே உருவாகிற காலத்துக்கு முன்னாடியே இருந்தவர் ஈவேரா பெரியார். அவரே மனிதனுடைய கொள்கைகளை சொன்னவர். அப்போ இப்படி கோயில் குளங்களை கெதி, சாமியை கெதி, நம்மளை வேறொரு சக்தி இயக்குதுங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் மாந்திரிகம்லாம் பண்றாங்கள, அவங்க பண்ணக்கூடியது ஈஸியா கேப்சர் ஆகும். அப்ப யாருக்கு இந்த மாந்திரிகம் பலிக்காது அப்படின்னா, இந்த ஆர்எஸ்எஸ் பார்ட்டி, பெரிய பெரிய நாஸ்திகர்கள் இருக்கிறவங்க, கோயில் சிலையை அடிச்சு உடைக்கக்கூடிய அளவிற்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாந்திரிகம் பில்லி சுனி ஏவல்கள் வந்து ஒர்க் ஆகாது.